அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். 2-3 நாட்களுக்கு பிறகு உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் மந்திர லாவண்யா. வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அன்பர்களே, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறதோட தலைப்பு என்ன அப்படின்னா, அடங்காத மோகினி ஆத்மாக்களை கட்டி எடுக்கும் கட்டு பூஜை முறை அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம இந்த மோகினிகள் துராத்மாக்களுடைய பிரச்சனைகளை பற்றிலாம் நிறைய போட்டிருக்கோம். நிறைய வீடியோ பதிவுகள், ஒரு மோகினியை பற்றி 3-4 வீடியோ பதிவுகள் போட்டிருக்கோம். ஆத்மாக்களை பற்றி போட்டிருக்கோம். அதை நிறைவேற்றக்கூடிய, அதை சரி பண்ணக்கூடிய விஷயங்களை பற்றி போட்டிருக்கோம். ஆனால் இது என்ன அடங்காத மோகினிகள் ஆத்மாக்கள், இது என்ன ஒரு புதுசாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது நிச்சயமாக இருக்கும். என்ன விஷயம் அப்படின்னா, மோகினிகள் அப்படின்ற விஷயங்களில் ஒருத்தருக்கு பாதிப்பு இருக்குது அப்படின்னா அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, சரி ஓகே, நமக்கு பாதிப்பு இருக்குது, அது எங்காவது போய் பூஜை பண்ணி சரி பண்ணால் அது சரியாயிரும், இல்லை அதை எடுத்து கட்டி ஏதாவது ஒரு கழிப்பு பூஜையோ இல்லை ஏதாவது ஒரு மாந்திரிகர்கிட்ட போய் ஏதோ ஒரு தாயத்தோ தகடோ வாங்கி கட்டினா சரியாக போயிடும் அப்படின்ற மனநிலைகளில் தான் நிறைய பேர் இருக்காங்க. நம்மக்கிட்ட பேசின வரைக்குமே எல்லாருமே அதே மனநிலையில் தான் இருக்காங்க. இப்போது மோகினி விஷயத்துடைய பாதிப்பு என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். அதை சின்ன சுருக்கமாக பார்த்துடலாம். உடல் ரீதியான பிரச்சனை, உயிர் சத்து வெளியேறுதல், உடலை போட்டு அந்த மோகினி அவர்களுடைய உடலை பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. அதே சமயத்தில் மனநிலை மாற்றம், எண்ணநிலை மாற்றம், அது திருமணமாகாத சூழல், திருமணமானாலும் கணவன் மனைவி ஒன்றா சேர்ந்து இருக்க முடியாத சூழல். இது ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே பொருந்தும். கணவன் மனைவி ஒன்றா இருக்க முடியாத சூழல், ஏதாவது சண்டை சச்சரவு, இந்த மக்கள் கூட சேர்ந்து வாழக்கூடிய தன்மை இல்லாதது, தனிமையை நாடுறது, எப்போ பாரு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆகி தன்னை வந்து ஒரு முழுமையான மனிதனாக உணராமல் தேவையில்லாத விஷயங்களுக்குள்ளே போயிட்டே இருக்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த மோகினி பாதிப்புக்குள்ளே அடங்கும். அதே சமயத்தில் ஆத்மாக்களை பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஆத்மாக்கள், எந்த ஆத்மாக்கள் தங்களை பீடிச்சிருக்குதோ அந்த ஆத்மாக்களுக்கு தேவையான விஷயங்களை மட்டுமே செஞ்சுக்கிட்டு அதுக்கான விஷயங்களை மட்டுமே செய்யக்கூடிய விஷயமா உங்களை மாற்றி வச்சுட்டு உங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போது நம்மகிட்ட வந்த ஆட்கள், நம்மகிட்ட வந்த இந்த மோகினிக்கு பிரச்சனைக்கு வந்தவங்களுடைய மனநிலை எல்லாம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் 15 வருஷம் மோகினி பிரச்சனைகளுக்கு உட்பட்டவங்க, ஒரு ஆத்மா பிரச்சனைக்கு உட்பட்டு அந்த ஆத்மாவாகவே வாழ ஆரம்பித்தவங்க. அதே சமயத்தில் மோகினி விஷயங்களில் மிக அதிகமாக உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மற்ற எல்லா விஷயத்துலேயும் பாதிக்கப்பட்டு வந்தவங்களை தான் நம்ம பார்க்குறோம். அப்படி நிறைய பேசினவங்களையும் பார்க்குறோம். அப்போ என்ன ஆகுது அந்த இடத்துல அப்படின்னா, நிறைய பேர் சொல்கிற ஒரு வார்த்தை, நான் நிறைய மாந்திரிகர்கிட்ட போயிட்டேன், நான் நிறைய பூஜைகள் பண்ணிட்டேன், ஆனாலும் எனக்கு அது சரியாகலை, ஆனாலும் எனக்கு அது வந்து கொஞ்ச நாள் இருக்குது, ஒரு 10 நாள் இருக்குது, 15 நாள் இருக்குது, திரும்ப எனக்கு வந்துடுது. அவங்க என்னதான் விஷயம் பண்ணி கொடுத்தாலும் எனக்கு திரும்ப திரும்ப அந்த விஷயங்கள் எனக்கு 10 நாள் 15 நாளில் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறத நம்ம பார்த்தோம். அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. என்ன அப்படின்னா, முதல்ல ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு மோகினியோ அல்லது துராத்மாவோ உங்களை பீடிச்சிருக்குது, அல்ல ஒருத்தருக்கு பாதிப்பு இருக்குது அப்படின்னா, எத்தனை வருஷம் அது உங்களை தொடர்ந்து இருக்குது அல்லது எத்தனை வருஷம் அது உங்களை பீடிச்சிருக்குதுன்னு பார்க்கணும். 1. 2வது, அந்த மோகினி அல்லது ஆத்மாவை அழைத்து அதுக்கு தேவையான விஷயங்கள் என்ன, நியாயமான கோரிக்கையாக இருக்கா, இல்லை வேற தவறான விஷயங்களுக்காக அவர்களை பயன்படுத்திட்டு இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்த்து அதன்படி தான் அதற்கான தீர்வுகளை நம்ம கொடுப்போம். ஆனால் இந்த மாதிரி எந்த விதமான மாந்திரிகர்களுக்கும் அடங்காமல், எந்த விதமான சக்திகளுக்கும், தெய்வ சக்திகளுக்கும் அடங்காமல், எந்த விதமான பூஜை முறைகளுக்கும் அடங்காத விஷயங்களை போயிட்டு இங்கே சரி செஞ்சு அனுப்பிவிட்டா திரும்ப வரக்கூடிய விஷயங்களை, அல்லது ஒரு தாயத்து போட்டாலோ எந்திரம் போட்டாலோ திரும்ப திரும்ப அவங்களுக்கு பாதிப்பு தரக்கூடிய விஷயங்களை என்ன செய்யலாம் அப்படின்னா, அதற்கு நம்ம செய்யக்கூடிய பூஜை முறை அப்படிங்கிறது ஒரு கட்டு பூஜை முறை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்ன கட்டு பூஜை முறை அப்படின்னா, இந்த மாதிரி அடங்காத விஷயங்களை அடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பூஜை முறை. அது சம்மந்தப்பட்ட நிறைய மாந்திரிகர்கள் அதை பண்ணுவாங்க. நிச்சயமாகவே நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இல்லை இந்த வார்த்தை புதிதாக இருக்குமே தவிர, ஆனால் புதுசாக நிறைய பூஜை முறைகளை பார்த்தவங்களுக்கு தெரியும் என்னென்ன விஷயங்கள் பண்ணுறாங்கன்ட்டு. அப்போது இந்த மாதிரியான பூஜை முறைகளில் என்னெல்லாம் விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, முதல்ல சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட நபரை
நம்ம பூஜையில் அமர வச்சு அதன் பிறகு அந்த பூஜை முறைகள் எல்லாம் நம்ம தொடங்கும் போது அந்த ஆத்மாவோ மோகினியோ தானாகவே உடலில் இறங்குறதோ அல்லது நம்ம கிட்ட வந்து தொடர்பு கொண்டு எதுக்காக என்ன விஷயங்களுக்காக நம்ம கூப்பிடுறோம் வைக்கிறோம் அப்படிங்கிறதையோ நம்ம கிட்ட வந்து அது தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணும். ஆனால் சின்ன விஷயம் கிடையாது. எப்பவுமே ஒரு விஷயங்கள் ஒரு சின்ன ஆத்மாவாக இருந்தால் கூட அது தன் சக்திக்கு முடிஞ்ச எல்லா விதமான விஷயங்களையுமே நிச்சயமாக அது செய்யும் அப்படிங்கிறது தான் உண்மை. சில பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நம்ம போகிறோம் தாயத்து கட்டணும் சும்மா ஏதோ ஒரு பூஜை முறை பண்ணாங்க அதில் அவ்வளோதான், சும்மா ஒரு முட்டையை வச்சு எலுமிச்சம்பழத்தை வச்சு கோழி இப்போ நம்மகிட்டே வர்றவங்க நிறைய பேர் சொல்கிறாங்க, நாங்கள் அங்கே போனோம் இங்கே போனோம் சும்மா கோழியை வச்சு எடுத்தாங்க, முட்டையை வச்சு கழிப்பு கடிச்சாங்க, ஒரு சின்னதாக ஒரு பூஜை பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் நமக்கு பார்க்குறதுக்கு சின்ன விஷயமா இருக்குமே தவிர அது உள்ளுக்குள்ளே அவங்க எவ்வளோ தூரம் அந்த சக்தியை அந்த விஷயத்தை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது வெளியில் இருந்து பார்க்குறவங்களுக்கு அந்த மனநிலை அவங்களுடைய மனநிலை அப்படிங்கிறது தெரியாது. அப்போது இந்த மாதிரியான பூஜை முறைகள் வைக்கும்போது சம்மந்தப்பட்ட அந்த மோகினிகளோ அல்லது ஆத்மாக்களோ நம்மளை அல்லது நம்ம பூஜை பண்ணக்கூடிய விஷயங்களை தடுக்கிறதுக்காகவும் நிறைய, ஏன்னா சில பேர் வந்து பூஜை முறைகளுக்கே வர முடியாமல் போயிருக்கு. அது அனுபவமாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதாவது இந்த மாதிரி தான் பிரச்சனை, இந்த மாதிரி தான் விஷயன்றதை நம்ம உறுதிப்படுத்தி தெய்வ வாக்கில் நம்ம கேட்டுருவோம். தெய்வ வாக்கில் கேட்டதுக்கப்புறம் இதுதான் உங்களுக்கு பிரச்சனை, இதை இப்படி தான் சரி பண்ணணும்னு சொன்னதுக்கப்புறம் நிச்சயமாக வர முடியாத சூழல்கள் நிறைய பேருக்கு உருவாயிருக்கு. என்ன பண்ணாலும் வர முடியாது. அதாவது இன்னைக்கு வர்றேன் நாளைக்கு வர்றேன் இல்லை ஒரு வாரத்தில் வந்துடுவேன் 10 நாளில் வந்து, ஆனால் நிச்சயமாக எனக்கே தெரியும் இது தடையாக தான் போகும், அது தடையாக தான் நடக்கும், அது நான் அவங்களுக்கு பிராப்தம் இருந்தால் வந்து சரி பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற மனநிலைக்கே நான் வந்துடுவேன். அவ்வளோதான். யாருக்கு நம்ம வாக்கு சொன்னாலும் நம்மளுடைய கடமை நம்ம சொல்லிட்டோம், அதன் பிறகு அவங்களுடைய பிராப்தம் இருந்தால் நம்மகிட்ட வந்து நம்ம தெய்வத்தால் சரி பண்ணிட்டு போவாங்க அப்படிங்கிறதா எங்களுடைய மனநிலை. எல்லாருடைய மனநிலையும் அப்படித்தான் இருக்கும். நம்மளுடைய கடமையை நம்ம சரியாக செஞ்சுட்டா அது நடக்க வேண்டிய விஷயங்கள் தானாக நடக்கும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு மாதிரியினுடைய கடமையாக இருக்கும், மனநிலையாக இருக்கும். அப்போ இந்த மாதிரியான பூஜை முறைகளுக்குள்ள போகும்போது சில சமயங்களில் யாக விஷயங்கள் வளர்த்து அந்த யாகத்தில் அந்த மோகினியை அந்த ஆத்மாக்களை அழைச்சி அதுக்கு தேவையான விஷயங்கள் என்ன ஏதுன்னு கேட்டு அதை நம்ம நிவர்த்தி பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா அது சாந்தியாகி போகக்கூடிய சூழல் உருவாகும். எப்படின்னா ஆத்மாவாக இருந்தாலும் சரி மோகினியாக இருந்தாலும் சரி முதல்ல அதுக்கு அந்த விஷயத்துக்கான நியாயமான கோரிக்கைகள் ஏதாவது இருக்கா. ஏன்னா சில பேருக்கு இவங்கனால யாராவது இறந்துருப்பாங்க, இல்லை இந்த இறப்புக்கு இவங்க காரணமாக இருப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனையில் சம்மந்தப்பட்ட ஆள் சம்மந்தப்பட்டிருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு நியாயமான கோரிக்கைகளை கேட்டு அதை நிறைவேற்றி கொடுக்கறதும் ஒரு மாந்திரியினுடைய கடமை தான். அப்போ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணதுக்கு அப்புறமா தான் இதனுடைய விஷயங்கள் தீர்வுகள் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அப்போ அந்த இடத்துல நம்ம தெய்வத்தை வச்சு தான், நம்ம மாந்திரீகனோ இல்லை மாந்திரீகனோ இல்லை ஒரு சாமியாரியோ இல்லை குறி சொல்கிறவங்களோ யாருமே கடவுள் கிடையாது. கடவுளுக்கு கூலி வேலை செய்யக்கூடிய ஒரு ஆட்கள், அவ்வளோதான். ஏன்னா தெய்வம் வாக்கு எடுத்து கொடுக்குது, தெய்வம் எல்லா விஷயத்தையும் சரி பண்ணி கொடுக்குது. நம்ம அந்த விஷயத்த நம்மனால தெய்வம் நிறைவேற்றிக்குது. எப்பவுமே நான் அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, இன்னாருடைய பிரச்சனை இன்னாரால் தீரணும்னு நிச்சயமாக விதி இருந்தால் அந்த பிரச்சனை அந்த தெய்வத்தால் அந்த நபரால் கண்டிப்பாக தீரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. இது விதி, இது பிராப்தம். இந்த பிராப்தம் இருந்தால் மட்டும்தான் ஒருத்தர்கிட்ட நீங்கள் போய் அந்த விஷயத்த உங்களால் சரி பண்ணிக்க முடியும். இதுதான் நடக்கும், இதுதான் இது வரைக்கும் நம்மளுடைய அனுபவத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த மாதிரியான பூஜை முறைகள் வரும்போது அடங்காத விஷயங்களை அடங்காத மோகினிகளை நம்ம சரி செய்யறதுக்கான விஷயங்களை அவங்களுக்கு நியாயமான நேர்மையான கோரிக்கைகள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த கோரிக்கைகளை நம்ம நிறைவேற்றியோ அல்லது சில சமயங்களில் நம்ம தெய்வத்தை வச்சு என்ன விஷயங்கள் கூப்பிட்டாலும் அது தான் தான் பெருசு தான் தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி ஏன்னா 20 வருஷம் 10 வருஷம் நான் உடம்புல இருந்துட்டேன், நான் போக மாட்டேன், என்னை வந்து விரட்டவே முடியாது, என்னை வந்து கட்டவே முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய சவால் விடுற நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும். அப்போ அந்த விஷயத்தையெல்லாம் மீறி நம்மளுடைய தெய்வ விஷயங்களை வச்சு அந்த மோகினிகளையோ அல்லது துர் ஆத்மாக்களையோ ஒரு யாகத்திலேயோ அல்லது ஒரு கழிப்பு பூஜை முறையிலையோ நெருப்பில் நம்ம அதை எடுத்துட்டு வந்து அதன் பிறகு நம்ம அந்த தெய்வத்தை வச்சு நம்ம தெய்வ சக்தியை வச்சு அந்த விஷயங்களை கெட்டி எடுத்துட்டு போய் ஆறு குளம் இந்த மாதிரி நீர்நிலைகள்லையோ அல்லது மயானம் சம்பந்தப்பட்ட இடங்கள்லையோ அல்லது ஏதாவது கோவில்களில், அதாவது அவங்களும் ஒரு ஆத்மா தான், அவங்களும் ஒரு தேவதைகள் தான். அப்போ அவங்களுக்கான ஒரு இடத்துல இருந்து நம்ம விஷயத்தை பிடுங்கும் போது இன்னொரு இடத்த இன்னொரு ஸ்தாபனத்தை நம்ம அதுக்கு கொடுத்தாகணுங்கிறதுனால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மயானத்தில் செய்வாங்க, நிறைய பேர் நீர்நிலைகளில் செய்வாங்க, நிறைய பேர் வந்து ஆற்றுல கொண்டு போய் விடுவாங்க, நிறைய பேர் எல்லை வச்சு கொடுப்பாங்க, அவங்கவுங்க வீட்லேயே எல்லை வச்சு கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். அப்போ ஒரு கட்டுப்படுத்த முடியாத ஒரு விஷயத்தை அடங்காத ஒரு விஷயத்தை நம்ம
சரி பண்ணுறதுக்காக எடுத்து வைக்கக்கூடிய பூஜை முறை தான் இந்த கட்டு பூஜை முறை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இந்த பூஜை முறையில் வழக்கம் போல் எல்லா விதமான படையல்களும் எல்லா விதமான விஷயங்களும் அந்த மோகினிக்கு தேவையான விஷயங்களும் அந்த ஆத்மாக்களுக்கு தேவையான விஷயங்களையுமே வச்சுட்டு யாகமோ அல்லது ஹோம விஷயங்களோ நடத்தி அந்த யாகத்தில அல்லது ஹோமத்தில ஏதாவது மந்திர உச்சாரணங்கள் பண்ணி அந்த உடம்புல இருக்கக்கூடிய விஷயத்த உள்ளே இழுத்து அதன் பிறகு அதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் கொடுத்ததன் பிறகு அதை நம்மளுடைய தெய்வத்தை வச்சு நம்மளுடைய உபாசனா விஷயங்களை வச்சு இல்லை கோவிலில் இருக்கக்கூடிய தெய்வங்களை வச்சு நம்ம சரியான முறையில் கட்டுப்படுத்தி அதற்கு ஒரு இடத்தை கொடுக்கக்கூடிய விதமாக நம்ம மயானத்துலேயோ அல்லது நம்ம கோவில்லையோ அல்லது ஆறுகளையோ கொண்டு விடக்கூடிய இந்த ஒரு முழுமையான பூஜை முறை தான் கட்டு பூஜை முறை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு எந்திரங்கள் பயன்படும், மந்திரங்கள் பயன்படும், அதே சமயத்தில் சில மூலிகைகள் வச்சு நம்ம ஹோமம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் நிறைய வெளியில் சொல்லக்கூடாத சில பொருட்கள்லாம் இருக்குது. அந்த மூலிகை விஷயங்கள், மூலிகை ரகசியப்பட்ட பொருட்கள்லாம் வச்சு நம்ம அந்த விஷயங்களை சரியாக பண்ணணும். அதுதான் முக்கியம். அதாவது எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு பரிகார முறைகளை பண்ணுறதை விட முழுமையான மனதோட வர்றவங்க முழுமையான நம்பிக்கையோட அந்த இடத்துல இருக்கணும். அதே சமயத்துல செய்ய போறவங்களும் இந்த விஷயம் முழுமையா தெய்வம் தீர்த்து கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையும் முழுமையோடுமே ஒரு விஷயத்த அந்த பூஜை முறையை செய்யும் போது நிச்சயமாக தீர்வுகள் என்பது கிடைக்கும். இது நான் நிறைய பேர்த்துக்கு செஞ்சு கொடுத்து வெற்றி கண்ட பூஜை முறை. அதாவது பூஜை முறைன்னு போட்ட உடனே நான் அந்த பூஜை முறையோட மொத்த விஷயத்தையும் கொடுக்க போறேன்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் இந்த பூஜை முறையை செஞ்சதுனால என்ன எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது, அதை எப்படிலாம் பண்ணுறாங்க, எந்த மாதிரிலாம் விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காகத்தான் நான் இந்த பதிவு முறையை போட்டேன் உங்களுக்கு. இந்த பதிவு முறை உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த புரிஞ்சிருக்கும். பூஜை முறைனா இப்படித்தான் இருக்குமோ, இவ்வளோ விஷயங்கள் இருக்குமோ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பதிவாக கூட உங்களுக்கு இருக்கலாம். மீண்டும் நம்ம வேற ஒரு பதிவில் சந்திப்போம். நிறைய வேலைப்பளுவின் காரணமாக நம்முடைய மந்திராலயத்தில் உபாசனைகள் கொடுக்கறதன் காரணமாக எனக்கு அடிக்கடி பதிவுகள் போடுறதோ இல்லை வீடியோ அப்டேட் பண்ணுறதோ ரொம்ப சிரமமான சூழலாக இருக்குது. நான் நிச்சயமாக எப்பெல்லாம் நமக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நம்ம ஏதாவது ஒரு பதிவை பற்றி நம்ம தாராளமாக நான் யூடியூப்பில் பதிவேற்றுறேன். நன்றி, வணக்கம்.